போட்டுருக்குது இப்போ. சரி பார்த்துட்டு ஓகே சார். ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். ஆரம்பிக்கணும் சார். ஓகே சார். ஓகே, இப்போ இதில் கெல்வின் டபுள் பிரிட்ஜில் வேல்யூ ஆஃப் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக ஸ்மால் வேல்யூ லெஸ் தேன் 1 ஓம்ஸ். இப்போ இது வந்து 0.22 ஓம்ஸ் உள்ள ரெசிஸ்டர், பவர் ரெசிஸ்டர். ஸோ இந்த RX பாயிண்ட்டில் நம்ம அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த பக்கம் இந்த ரெண்டு ஆர்மில் we have chosen the value of 10 in capital P and small p arm. 10 ohms சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கேபிட்டல் Q அண்ட் ஸ்மால் Q ஆர்மில் we have chosen 100 ohms and 100 ohms. இந்த P/Q ரேஷியோ வந்து ஆல்வேஸ் லெஸ் தேன் 1 இருக்கணும். ஸோ இங்கே 10/100 0.1. இந்த இடத்துல நம்மளுடைய டிடெக்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுதான் நம்மளுடைய பேலன்சிங் பொட்டென்ஷியோமீட்டர். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து இப்போ நான் 5 டர்ன்ஸ் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அன்பேலன்ஸ் பொட்டென்ஷியல் -32 மில்லிவோல்ட் கிடைக்குது. இப்போ நம்ம இந்த பொட்டென்ஷியோமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி இதை 0 கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த வேல்யூ டுவர்ட்ஸ் 0 வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, 0 வந்துச்சு. ஸோ திஸ் பிரிட்ஜ் இஸ் செட் இன் பேலன்ஸ் கண்டிஷன். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த ஆர்ம் எடுத்து விட்டுருவோம், இந்த பக்கம் எடுத்து விட்டோம். இந்த 10 பார்ட்டோட வேல்யூ பார்க்கணும். இதை ஓம்ஸில் போட்டுட்டு போகிறோம். ஓம்ஸில் போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருதுங்க? ஸோ 3.3 ஓம்ஸ் வருது. ஓகே, இப்போ 3.2 ஓம்ஸ் வருது. 3.1 அந்த இடத்துல. இப்போ நம்மளோட ஃபார்முலா வந்து P/Q இன்ட்டு S. ஸோ P வந்து 10 டிவைடட் பை Q வந்து 100 இன்ட்டு 3 ஓம்ஸ் 3.0. இங்கே 3.1. ஸோ இப்போ நமக்கு 0.31 என்ற வேல்யூ வருது. ஸோ நம்மளுடைய கால்குலேட்டட் வேல்யூ வந்து 0.31. இது தியரிட்டிக்கலாக இருக்கிறது 0.22. இந்த ஸ்மால் டிஃப்ரென்ஸ் ஏன் வருதுன்னா பிகாஸ் ஆஃப் இந்த வயரோட லென்த் அதிகமாக இருக்குது. இந்த லென்த் அதிகமாக போக ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகிட்டு. இந்த லென்த் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் க்ளோஸராக உங்களுக்கு. ஓகே சார்.